ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் டிவைன் ஹீலிங். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒய் சாட்டன் இஸ் அ டெரர். சனி பகவானுடைய ரகசியங்களை கொஞ்சம் பார்க்கலாம். ஏன் சனினா எல்லாருமே பயப்படுறாங்க, அதற்கான அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் சனியோடைய கர்மப்பதிவை பெற்ற நட்சத்திரங்களையும் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா, அவர் சூரியனுக்கும் சாயாவுக்கும் மகனாக பிறந்தவர். ஸோ சாயாங்கிறவங்க யார்? ஆக்சுவலி சூரிய பகவானுடைய ஒய்ஃப்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் சஞ்சனா. ஸோ அந்த சஞ்சனா சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் அவங்களுடைய ஒரு நிழலை உருவாக்கினாங்க. அந்த நிழலுக்கு உயிர் கொடுத்து அவங்க கிட்ட சூரியனோட வாழ சொல்லி சொல்கிறாங்க. அந்த நிழலுக்கு உயிர் கொடுத்தவங்க பேர் தான் சாயா. ஸோ அவங்க தான் சூரியனோட வாழ்கிறாங்க. ஸோ சஞ்சனா அந்த சாயாவை பிளஸ் பண்ணிவிட்டு அவங்க காட்டுக்கு தவம் பண்ண போயிடுறாங்க. ஸோ இப்போ சாயாவும் சூரியனும் சேர்ந்து வாழ்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த மகன்தான் சனி. ஸோ அந்த சாயாங்கிற அந்த சஞ்சனாவுடைய நிழலுக்கும் சூரியனுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான். ஸோ சனி பிறந்தப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு நாள் யம தர்மனும் சூரியனுடைய ஒரு பையன், யமனுமே சூரியனுடைய ஒரு பையன். ஸோ ஒரு நாள் யமன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த தெற்கு திசையை ஆளக்கூடிய அந்த திக் பாலகர் பொசிஷன் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்வத்தோட யமன் சொல்லுவார். யார்கிட்ட சொல்லுவார்? சூரியன், அந்த சாயா, அப்புறம் சனீஸ்வரன், அவங்க எல்லாமே இருப்பாங்க. அங்கே தான் யமன் ஒரு பெருமையாக சொல்லுவார், இந்த மாதிரி நான் தான் அந்த தெற்கு திக்குக்கான தலைவன், எனக்கு அந்த பதவி கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமையாக சொல்லுவார். ரெண்டாவது, எனக்கு பிரம்மாவும் சிவனுமே காட்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இதை பொறுக்க முடியாத சனி, பிகாஸ் ஆஃப் அந்த பொறாமை, ஜெலசி, அவர் யமனுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடச்சிருச்சே, இப்போ நமக்கும் இதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு பதவி கிடைக்கணும், ஒரு போஸ்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சனி என்ன பண்ணுவார், ஒரு வைராக்கியத்தோட அவர் போய் தவம் பண்ண ஆரம்பிச்சிருவார். இப்போ யமன் சொன்னார் இல்லையா, எனக்கு பிரம்மாவும் சிவனும் எனக்கு காட்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் சனி என்ன டார்கெட் பண்ணுவார்னா, எனக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே சேர்ந்து எனக்கு காட்சி கொடுக்கணும். இந்த திருமூர்த்தி, பிரம்மதேவர், விஷ்ணு, சிவபெருமான், இந்த 3 பேருமே எனக்கு காட்சி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய டார்கெட். அதுக்கான கடும் தவத்தை நான் இப்போ ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி சனீஸ்வரன் அந்த கடும் தவத்தில் இறங்கிடுவார். நிறைய அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும், பட் எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்குமே அவர் டிஸ்டர்ப் ஆக மாட்டார். ஏன்னா இப்போ அந்த இந்திரன்லாம் இவர் பண்ணுற கடும் தவத்தை பார்த்துட்டு நிறையா அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பார். மாறு வேஷத்தில் சில கன்னி பெண்களை அனுப்பி அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் அவர் எதுக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டார் சனி. இப்படி அவர் கடும் தவம் பண்ணும்போது அவர் இந்த பிரம்மாவுடைய நாமம், விஷ்ணுவுடைய நாமம், சிவனுடைய நாமம், இந்த 3 நாமத்தையுமே அவர் சேர்த்து தான் சொல்லி தவம் பண்ணுவார். அதாவது ஓம் சதுர்முகாய நமக, ஓம் விஷ்ணவே நமக, ஓம் மகேஸ்வராய நமக, இந்த 3 பேரையும் சொல்லி தான் அவர் கடும் தவம் பண்ணிகிட்ருப்பார். இந்த கண்டினியூஸ் தவத்தை கேட்டுட்டு ஒரு நாள் பிரம்மா இந்த சாண்டில் அவர் இன்ஸ்பயர் ஆகி சனிக்கு முன்னாடி காட்சி கொடுப்பாரு பிரம்மா. ஸோ பிரம்மா என்ன சொல்லுவார்,
உன்னுடைய இந்த கண்டினியூஸ் சாண்ட் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி பிரம்மா சொல்லுவார். அப்போ சனீஸ்வரன் என்ன சொல்லுவார், எனக்கு வந்து நீங்கள் மட்டும் வந்து நின்னா அது வந்து போராது. எனக்கு வந்து விஷ்ணுவும் சிவனும் நீங்கள் 3 பேருமே சேர்ந்து என் முன்னாடி நிற்கணும். எனக்கு நீங்கள் 3 பேருமே சேர்ந்து வரம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வரன் சொல்வார். ஸோ இதை கேட்ட பிரம்மா அவருக்கு ஒன்றும் புரியாது. அவர் அப்படியே டிஸப்பியர் ஆகிடுவார். ஸோ இதே மாதிரி தான் விஷ்ணுவும் வருவார். அவர்கிட்டயே வந்து சனி இதே தான் சொல்லுவார், நீங்கள் வந்து தனியாக வந்தால் எனக்கு பத்தாது, நீங்களும் பிரம்மாவும் சிவனும் சேர்ந்து வர வேண்டும், எனக்கு சேர்ந்து வரம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். சிவன்கிட்டையும் அதே தான் சொல்லுவார். சொல்லிவிட்டு அவர் மட்டும் திருப்பி அவருடைய கடும் தவத்தை கண்டினியூ பண்ணுவார். இந்த நாமத்தை, இவங்க 3 பேர் நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார். அதனால் வேறு வழி இல்லாமல் என்ன ஆகும்னா, பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே சேர்ந்து சனி பகவானுக்கு காட்சி கொடுத்துருவாங்க. 3 பேருமே சேர்ந்து காட்சி கொடுத்து சனிக்கு வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும், உன்னுடைய தவத்தினால நாங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டோம், உனக்கு என்ன வரம் வேணுமோ நீ கேளு அப்படிங்கிற மாதிரி 3 பேருமே சொல்லிடுவாங்க. அதுக்கு வந்து சனீஸ்வரன் அவங்கள பார்த்து அவருமே ரொம்ப ப்ளீஸ் ஆகிடுவார். ப்ளீஸ் ஆகிட்டு எனக்கு இந்த மாதிரி வரங்கள் தான் வேணும், இந்த 2 வரங்கள் தான் எனக்கு மெயினாக வேணுங்கிற மாதிரி சொல்லுவார். என்ன வரம் அது? 1, என்னை மக்கள் வணங்க வேண்டும், ஆனால் ஒரு பயத்தோடு வணங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். மக்கள் எல்லாரும் என்னை வணங்கணும், ஆனால் அவங்க மனசில் ஒரு பயம் இருக்கணும், சனினா ஒரு பயம் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வரம் எனக்கு கொடுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் வரம். 2வது, என்னுடைய பக்தர்களுக்கு தீர்க்க ஆயுள் கொடுங்க, அதையும் வந்து கேட்பார். அதனால தான் வந்து நம்ம சொல்கிறோம், சனி வந்து ஆயுள் காரகர். சனியுடைய அருள் ஒருத்தங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தீர்க்க ஆயுள். ஏன்னா இந்த வரம் வந்து அவர் பெற்றிருக்காரு திருமூர்த்தி கிட்டேருந்து. ஸோ என்ன 2 வரம்? 1, என்னை மக்கள் எல்லாரும் வணங்க வேண்டும், ஆனால் ஒரு பயத்தோடு வணங்க வேண்டும். 2வது, என்னுடைய பக்தர்களுக்கு தீர்க்க ஆயுளை அவர்கள் பெற வேண்டும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனின்னு கேட்டாலே ஜென்ரலாகவே ஒரு டெரர் தான் மக்களுக்கு, இல்லையா? எப்படி அந்த 7.5 years நம்ம கடத்த போகிறோம், என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் வரப்போகுது, ப்ராப்ளம்ஸ் வரப்போகுதுங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது, ரைட்? ஸோ அந்த 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 பயத்துக்கு காரணம் இந்த சனி வந்து திருமூர்த்தி கிட்ட வாங்கின அந்த வரம். இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து என்னை வேண்டணும், அதே நேரத்தில் ஒரு பயத்தோடு வேண்டணுங்கிறது தான் அதனோட இம்பேக்ட் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு பயம் வந்து இப்போ எல்லார் மத்தியிலையுமே இருக்குது சனி மேலே. 1, சனியை வந்து நம்ம ஆயுள் காரகர்னு சொல்கிறோம். 2வது, கர்ம காரகன்னும் அவர் தான் சொல்கிறோம். ஏன்னா வந்து அந்த காலச்சக்கர அடிப்படையில் 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மகர வீடு, அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி சனீஸ்வரன். அதனால தான் வந்து 10ஆம் இடம் வந்து கர்மஸ்தானம். அதனால தான் வந்து சனியை வந்து நம்ம கர்ம காரகன்னு சொல்கிறோம். ஸோ கர்ம காரகன்னா என்ன, நம்மளுடைய இந்த பாஸ்ட் பர்த்துடைய குட் அண்ட் பேட் டீட்ஸ்க்கு ஏற்றாப்புல இந்த பர்த்தில் நமக்கு வந்து நல்ல பலன்களும் தீய பலன்களும் அளந்து அவர் வந்து ப்ராப்பராக கொடுப்பார். அதனால தான் வந்து அவருக்கு பேர் கர்மகாரகன். 2வது, இப்போ அந்த திருமூர்த்திக்கிட்டேருந்து அவர் வந்து அந்த பிளெஸ்ஸிங் அந்த வரம் பெற்றதுனால அவருக்கு வந்து ஈஸ்வர பட்டமும் கிடச்சிருக்கு. அதனால தான் வந்து அவர் வந்து சனி ஈஸ்வரன் சொல்லி சனீஸ்வரன் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த சனி தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் என்னென்ன, அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இல்லைன்னா லக்ன நட்சத்திரம் இல்லைன்னா லக்னாதிபதி இருக்கும் நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள் இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது இருந்தால் அப்போ வந்து உங்களுக்கு சனி தோஷம் நிச்சயமாக இருக்கு. என்னென்ன நட்சத்திரங்கள்? அவிட்டம், புனர்பூசம், சுவாதி. இது மூன்றுமே சனியுடைய கர்ம தோஷத்தை பெற்ற நட்சத்திரங்கள். அவிட்டம், புனர்பூசம், சுவாதி. அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், லக்ன நட்சத்திரம் இல்லைன்னா லக்னாதிபதி நிற்கும் நட்சத்திரம் அவிட்டமாகவோ புனர்பூசமாகவோ
சுவாதியாகவோ இருந்தால் உங்களுக்கு சனியோடைய அந்த கர்ம பதிவு இருக்கிறது, சனியோடைய அந்த கர்ம தோஷம் இருக்கிறது. ஸோ இந்த கர்ம தோஷம் எப்படி வேலை செய்யும், அதனால் என்ன இம்பேக்ட் இருக்கும், ப்ளஸ் அதனுடைய பரிகாரங்கள் என்ன, இப்போ வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன, அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இதோடைய இந்த பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய நோன் சர்க்கிள்ஸ்க்கும் நீங்கள் வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச். உங்களை எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.